18 வயதிற்குட்பட்ட சிறார் ஓட்டினால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் இயற்றப்பட்ட சட்டமானது இன்று அமலாவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. போக்குவரத்து துறை சார்பில் முறையாக விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் தற்போது கூறப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். 18 வயதிற்குட்பட்ட சிறார் வண்டிகள் ஓட்டினால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்று தமிழகத்தில் இயற்றப்பட்ட சட்டமானது இன்று அமலாவதில் தாமதமாகிறது. போக்குவரத்து துறை சார்பில் முறையாக அரசாணை வெளியிடப்படவில்லை என்றும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். சுதர்ஷன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். 18 வயது நிரம்பாத சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் வாகனத்துடைய உரிமம் ரத்து செய்யப்படும் என்ற விதிமுறையை தமிழகத்துல தற்போது அமல்படுத்தவில்லை. அது காலதாமதமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. சாலை விபத்துகளை குறைப்பதற்காக மத்திய அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வந்தது. அந்த வகையில தான் 18 வயதுக்கு கீழ் உள்ள ஒரு வாகனத்தை இயக்கினால் 25,000 அபராதம் விதிக்கப்பட்டு வாகனத்துடைய ஆர்சி புக் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய போக்குவரத்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது. மேலும் விதியை மீறி அவர்களுக்கு 25 வயது வரை லைசன்ஸ் வழங்கப்பட மாட்டாது எனவும் மத்திய போக்குவரத்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது. தொடர்ந்து இந்த நடைமுறை ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவித்திருந்த நிலையில தான் தற்போது தமிழகத்துல இன்று அதில் அமல்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த நடைமுறை காலதாமதமாகி உள்ளதாகவும் போக்குவரத்து போலீசார் தரப்புலையும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து போக்குவரத்துறை சார்பில் முறையாக அரசாணை வெளியிடாததால் போக்குவரத்து காவல்துறை இந்த சட்டத்தை அமல்படுத்துவதில் காலதாமதம் என்று போலீசார் தரப்புல கூறுகிறார்கள். தொடர்ந்து தேர்தல் முடிவுகள் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ள இந்த நிலையில தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த சட்ட நடைமுறை அமலுக்கு வர வாய்ப்பு இருப்பதாக போக்குவரத்து போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.